ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்கன் வர்சஸ் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட் மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 275 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. 23,897 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 999 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. 76,664 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 215 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. 56,089 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 1593 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. 28,530 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி நிஃப்டி ஆட்டோ 175 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. 25,652 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. எஃப்ஐஎஸ் வந்து 8,827 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் பார்க்கும்போது 4,700 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அப்டேட் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ் ஒரு 2 to 3 டேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நெட் பையர்ஸாக இருந்தாங்க ஒரு ஸ்மால் வேல்யூவில். இப்போ பேக் டு ஃபார்முக்கு மாறி இருக்கிறாங்க எஃப்ஐஎஸ். ஆக்சுவலி பவர் பிளேயோட பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் எப்படி பேட்ஸ்மேன் விளையாடுவாங்களோ அது மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க எஃப்ஐஎஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பில்லியனர் நிதின் காமத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவரோட எய்மே வந்து ஜஸ்ட் 5 crore ஏர்ன் பண்ணிவிட்டு கோவாவில் ரிட்டையர் ஆகிறது தான் அவரோட பிளான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஃபினான்ஷியல் இன்இக்வாலிட்டி அதெல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. ஸோ ஆக்சுவலி கான்சன்ட்ரேஷன் ஆன் வெல்த்தில் க்ரோ பண்ணுறதும் ஒரு வார்னிங் தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் கொடுத்த ஸ்பீச்சில் ஒரு அப்டேட் பண்ணியிருக்கிறாரு. அதாவது 5 கோடி ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் அவரோட எய்ம் அப்படி தான் இருந்திருக்கு. கடைசியில் 5 கோடி பில்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு இந்தியாவில் லார்ஜஸ்ட் ப்ரோக்கரேஜஸ் ஃபர்ம்ஸ் வச்சுருக்கிறாரு, பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கிறாரு. ஸோ கேப் இன் வெல்த் பில்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற எய்மில் வந்து அவர் ஓடிட்டுருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காரு. இது வந்து நிதின் காமத் கொடுத்த அப்டேட்டு. இன்ஃபோஸோட ரிசல்ட்ஸ் பார்த்தோம். ஷேர் ப்ரைஸ் போட்டு பொழந்துட்டாங்க. ரிசல்ட்ஸை மார்க்கெட் அக்செப்ட் பண்ணலை. இன்னொரு அப்டேட்னா ஃபினான்ஷியல் 27க்கு அவங்க வேஜ் கைக்கு வந்து டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க சொல்கிறது, நாங்கள் ஹையரிங் பண்ணுவோம், அதாவது 20,000 ஃப்ரெஷர்ஸ் வந்து ஃபினான்ஷியல் 27ல் ஹேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கே வேலை வந்து நிரந்தரமாக இருக்குமா அப்படிங்கிறது $1 million கொஸ்டினாக இருக்குது. இதில் இவங்க 20 பேரை ஹேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டிசிபி பேங்கோட Q4 ரிசல்ட்ஸ். ஆக்சுவலி இதில் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 16% வளர்ந்துருக்கு, 206 கோடியாக இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 17% மேலே வளர்ந்துருக்கு, 655 கோடியாக இருக்குது. அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிராஸ் என்பே ரேஷியோ 2.72% 2.45% குறைஞ்சிருக்கு. நெட் என்பே ரேஷியோ 1.10% 0.89% கம்மியாக இருக்குது. 1,500 கோடி பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு இன்ஸ்டியூஷனல் பிளேஸ்மெண்ட் மூலமாக ஃபண்ட்ரைசிங் பண்ண போகிறதுட்டு சொல்கிறாங்க. ₹1.45 டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து டிசிபி பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட்டான நார்மல் ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்ன ஒன்றுனா குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் கம்பேர் பண்ணும்போது அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ப்ராஃபிட்டும் ஒரு டீசன்ட் இம்ப்ரூவ்மெண்ட், நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் வளர்ந்துருக்கு. ஸோ இது வந்து டிசிபி பேங்க் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட். ப்ளஸ் 1,500 கோடி ஃபண்ட்ரைசிங் பண்ணுறதுக்கு போர்டும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க QIP மூலமாட்டு. நெக்ஸ்ட் MRPL மங்களூர் ரிஃபைனரி அண்ட் பெட்ரோகெமிக்கல்ஸ் லிமிடெட் 68% பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் அவுட்டு 117 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் பீரியட் லாஸ்ட்டில் 371 கோடி ப்ராஃபிட். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 3.2% வளர்ந்துருக்கு, 28,493 கோடியாக இருக்குது. EBITDA 58% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1,783 கோடியாக இருக்குது. மார்ஜின்ஸ் நீ பார்க்கும்போது 6.3% வளர்ந்துருக்கு, 4.1%லேருந்து 6.3% அந்த ரேஞ்சில் மார்ஜின் வளர்ந்துருக்கு. ஃபினான்ஷியல் 26ல் ரெவன்யூ எடுத்து பார்க்கும்போதும் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. 1,05,000 கோடி கிட்ட இருக்குது. ஆனால் முந்தின இயரில் வந்து 1,09,000 கோடி மேலே இருக்குது. ஸோ அது கொஞ்சம் ட்ராப் ஆகிருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 4,022 கோடியாக இருக்குது. ஆனால் ஃபினான்ஷியல் 25ல் அது வெறும் 113 கோடியாக இருந்திருக்கு. அது மாதிரி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 51 கோடியிலேருந்து 1,931 கோடியாக வளர்ந்துருக்கு. பட் அவங்க டிவிடெண்ட் எதுவுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. இது வந்து மங்களூரு ரிஃபைனரி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். மங்களூர் ரிஃபைனரி அண்ட் பெட்ரோகெமிக்கல்ஸ் லிமிடெட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. மார்ஜின் பெட்டராக இருக்குது, ரெவன்யூ வந்த குவார்ட்டரில் ஜாஸ்தியாக வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பேடிஎம்முக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சங்கு ஊதிட்டாங்க இவங்க RBI. என்னன்னு பார்க்கும்போது பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்கோட லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா மல்டி இயர் கர்வ்ஸ் குறிப்பாட்டு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தப்பு பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஆக்சுவலி 2024 ஒரு ரெசிஷன் வந்து இம்போஸ் பண்ணாங்க, கடைசியில் அதை வந்து நீக்கினாங்க. இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம்முக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. மண்டே போட்டு பொழந்துருவாங்க அந்த பங்கை. ஸோ இந்த மாதிரி டேஞ்சர் ஜோனில் இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து தொடுறது என்றைக்குமே ரிஸ்க்கு. அதனால தான் இது பக்கம் நம்மலாம் தலை வச்சு கூட படுக்கிறது கிடையாது. நெக்ஸ்ட் சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷனோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது 203% வளர்ந்துருக்கு இந்த குவார்ட்டரில். 1,421 கோடியாக இருக்குது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 20,455 கோடியாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாட்ரேட்டாக டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஃப்ளாட்டாக டிக்ளைன் ஆயிருக்கு.
எக்ஸ்பென்சஸ் பார்க்கும்போது 7.12% விழுந்திருக்கு, 18,585 கோடியாக இருக்குது. எபிட்டா பார்க்கும்போது 2,036 கோடியாக இருக்குது, இது 159% வளர்ந்துருக்கு. ஆஃப்டர் தட் அவங்களோட மார்ஜின் வந்து 3.81%லேருந்து 9.5% வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 54 ரூபா பர் ஷேர் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் 54 ரூபா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் எதுவுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. ஸோ அந்த ரெக்கார்ட் டேட் அப்டேட் ஆனதுலேருந்து 30 நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது பேமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். 54 ரூபா பர் ஷேர் வந்து டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி இம்போஸ் பண்ணியிருக்காங்க. பந்தன் பேங்க், முத்தூட் ஹவுசிங் ஃபைனான்ஸில் வந்து பெனால்ட்டி இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு இம்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த நோ யுவர் கஸ்டமர் கேஒய்சி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து இவங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த பெனால்ட்டி இம்போஸ் ஆகிருக்கு. இதில் 41.8 லேக் வந்து பந்தன் பேங்க்குக்கு பெனால்ட்டி போட்டிருக்காங்க. முத்தூட் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு வந்து 80,000 பெனால்ட்டி போட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஃபேர் ப்ராக்டிஸ் கோட் அதை பேஸ் பண்ணி இந்த இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஆர்பிஐ இந்த 2 கம்பெனிக்குமே பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி இம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க, சில கைடன்ஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணாத பேசிஸில். நெக்ஸ்ட்டு வந்து ஐடிபி பேங்கோட ஷேர் ப்ரைஸ் லாஸ்ட் மார்க்கெட்டில் கொஞ்சம் ரேலி ஆயிருக்கும். ஆக்சுவலி கவர்மெண்ட் வந்து ஒரு 30.48% ஸ்டேக்கும், எல்ஐசி வந்து 30.24% ஸ்டேக்கும் வந்து டைல்யூஷன் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் பிட் சப்மிட் பண்ணும்போது கவர்மெண்ட் நினச்ச ப்ரைஸை விட, அதாவது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ப்ரைஸை விட அந்த பிட்டில் சப்மிட் பண்ண கம்பெனிஸ், அதாவது அதை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு பிட்ஸில் சப்மிட் பண்ணுவாங்க, அதை வாங்குறதுக்கு சப்மிட் பண்ணுவாங்க, ரொம்பவே சீப் ப்ரைஸ் வந்து சப்மிட் பண்ணாங்க. இதனால் கவர்மெண்ட் அதை கைவிட்டாங்க. எகெயின் அதோட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டைவர்ஸ்மெண்ட் இன் லெண்டர் டு கோவான், அதாவது அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் இது மேலே போயிருக்கு. இது வந்து ஐடிபிஐ பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் எல்என்டி வந்து பார்த்தீங்கன்னா நியூ வெஞ்சர் பிஸ்னஸ் போட்டிருக்காங்க. இந்த வெஞ்சர் பிஸ்னஸ் என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, எல்என்டி எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சிஸ்டம். இது வந்து B2B இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக் செக்மெண்ட்டில் வருது. ஆக்சுவலி நியூ வெர்டிக்கல் மேனுஃபேக்சரிங் வந்து கோயம்புத்தூர், நெக்ஸ்ட் வந்து பெங்களூர் இந்த மாதிரி ஹெட் குவார்ட்டர்ஸில் எல்லாமே இந்த பிஸ்னஸ் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் வந்து ஆப்ரேட் பண்ண இருக்கிறாங்க B2B செக்மெண்ட்டில். இது வந்து எல்என்டி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் இண்டஸ்இண்ட் பேங்கோட Q4 ரிசல்ட்ஸ். ஆக்சுவலி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் 533 கோடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த குவார்ட்டரில் 533 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 2,236 கோடி லாஸ்ட்லேருந்து 533 கோடி ப்ராஃபிட். ஆஃப்டர் தட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபைனல் டிவிடன் ₹1.50 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ₹1.50 ஃபைனல் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஜூன் 26 ரெக்கார்ட் டேட் அந்த ₹1.50. அடுத்தது ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜினியஸ் 38.6% டிக்ளைன் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் குவார்ட்டரில் அது 29% இருந்துச்சு. ப்ரீவியஸ் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது 29% இருந்துச்சு. இப்போ அது பார்க்கும்போது 1,484 கோடியாக இருக்குது. அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. டோட்டல் லோன்ஸ் வந்து 3.4% கம்மியாக இருக்குது. அதாவது 3 மந்த்ஸுக்கு முன்னாடி 3.56% இருந்தது, இப்போ 3.43% கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த 2,000 கோடி ஏதோ அக்கௌண்ட் டிஸ்கிரிமினன்சி இஷ்யூ வந்துச்சு. இப்போ அதெல்லாம் ஓரளவு கிளியர் ஆகி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீசன்ட் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. 533 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. லோன்ஸ் வந்து 8.7% இயர் பேஸில் டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டெபாசிட்டும் 2.6% விழுந்திருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம், அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட் ஆன் லோன்ஸ், அது பார்க்கும்போது 43% கிளைம் ஆயிருக்கு. 4,376 கோடியாக இருக்குது. ஸோ இந்த இண்டஸ்இண்ட் பேங்கோட ரிசல்ட்ஸ் ப்ரீவியஸ் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது இயர் பேசிஸில் பார்க்கும்போது ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம கன்சிடர் பண்ணதுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் இண்டஸ்இண்ட் பேங்க்கில் கிடைக்க சான்சஸ் இருக்குது. லோதா டெவலப்பர்ஸோட Q4 ரிசல்ட்ஸ். ஆக்சுவலி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 9.35% ஜாஸ்தியாக இருக்குது, 1,007 கோடியாக இருக்குது. ஆக்சுவலி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 3,431 கோடியாக இருக்குது. ஃபினான்ஷியல் 26ல் 24% வளர்ந்துருக்கு. ரெவன்யூ ஒரு 11% வளர்ந்துருக்கு, 4,713 கோடி. எபிட்டா 15.7% வளர்ந்துருக்கு, 1,412 கோடி. மார்ஜின் 29%லேருந்து 30% வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து லோதா டெவலப்பர்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. இது போக டிவிடன் பார்த்தீங்கன்னா ₹4.25 பெர் ஷேர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் டிசைட் ஆகலை. அந்த ரெக்கார்ட் டேட்லேருந்து அவங்க பேமெண்ட் பண்ணுவாங்க 30 நாளுக்குள்ளே டிசைட் பண்ணிவிட்டு. இது வந்து லோதா டெவலப்பர்ஸ் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு JSW குரூப் பார்த்தீங்கன்னா அக்ஸோ நோபலோட லேண்ட் அசட்ஸை வந்து இவங்க மானிட்டைஸ் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது மூலம் மட்டும் 4,000 கோடியிலேருந்து 4,500 கோடி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம். இது வந்து JSW கொடுத்த அப்டேட்டு. அதானி கிரீனோட Q4 ரிசல்ட்ஸ். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 34% வளர்ந்துருக்கு, 514 கோடி. ரெவன்யூ 16% வளர்ந்துருக்கு, 3,094 கோடியாக இருக்குது. இது போக எபிட்டா 20% வளர்ந்துருக்கு, 2,944 கோடியாக இருக்குது.
எபிட்டா மார்ஜின் 90.5லேருந்து 91% வளர்ந்துருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 26ல் ரெவன்யூ 22% வளர்ந்துருக்கு. ரெவன்யூ 23% வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க ஃபினான்ஷியல் இயர் 26ல். நெட் டெப்ட் பார்க்கும்போது 91,252 கோடியாக இருக்குது. 64,462 கோடியிலேருந்து 91,252 கோடியாக இருக்குது. ஆப்ரேஷனல் கெப்பாசிட்டி 35% வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அதானி கிரீன் எனர்ஜி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. சுப்ரீம் பெட்ரோகெமிக்கல்ஸ் 57% வளர்ந்துருக்கு, 168 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 3% வளர்ந்துருக்கு, 1587 கோடி. எபிட்டா 75% வளர்ந்துருக்கு, 253 கோடி. மார்ஜின் 15.96% எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ₹8 per ஷேர் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜூலை 14 ரெக்கார்ட் டேட். ஆகஸ்ட் 1 இது பேமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீஸோட ரிசல்ட்ஸ் 55% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 873 கோடி. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 24% வளர்ந்துருக்கு, 2709 கோடி. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 12% வளர்ந்துருக்கு. இது போக டிஸ்பர்ஸ்மெண்ட் 11% வளர்ந்துருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 101 பேசிஸ் பாயிண்ட் வளர்ந்துருக்கு, 7.5% இருக்குது. கிரெடிட் காஸ்ட் 1.5% இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது போக எஸ்எம்இ செக்மெண்ட்டில் அசட் புக் பார்க்கும்போது 8090 கோடியாக இருக்குது, 32% இயர் பேசிஸில் வளர்ந்துருக்கு. லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி 41% வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ₹7.50 டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஜூலை 21 பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் இருக்குது. அதில் அவங்க ரெக்கார்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு 30 டேஸுக்குள்ளே அந்த டிவிடன் பேமெண்ட் ஆகும். இது வந்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அதோட எக்ஸாக்ட் டேட்டா எனக்கு வந்து ப்ராப்பராக கிடைக்கல, எல்லாமே குழம்பி இருக்குது. ஏன்னா அது 3 செக்மெண்ட் பிஸ்னஸை தனியாட்டு கலெக்ட் பண்ணி பேசினா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் சாட்டர்டே ஆஃப்டர்நூன் வீடியோவில் அதை பேசுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.